ஒருவர் இந்த உலகத்தையே தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் அதனால் கிடைக்கும் பயன் என்ன என்கிற கேள்வியோடு தான் இந்த நாளை நாம் துவங்கி இருக்கிறோம். நற்செய்தியிலே மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது, நம்பிக்கை. நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, நம்பிக்கையினால் அன்றி யாரும் கடவுளை திருப்திப்படுத்த முடியாது. யாரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது. திரும்ப சொல்றேன், நம்பிக்கையினால் அன்றி யாரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது. அப்ப அந்த நம்பிக்கை எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்? பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு இல்லையா? நீங்க நம்பிக்கையை வெளிப்படுத்தாம கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க முடியாது. அப்ப அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் எப்படிப்பட்டதாக அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும்? புனித பெர்னார்டு கூறுகிறார். புனித பெர்னார்டு, செயின்ட் பெர்னார்ட் ஆஃப் கிளார்வா என்று சொல்வார்கள். புனித பெர்னார்டு அவர் கூறுகிறார், 3 விதமான வருகையை பற்றி தன் மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். 3 விதமான வருகை, இயேசுவின் வருகையை 3 விதமாக பிரிக்கிறார். நாம் இதுவரைக்கும் என்ன கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா, முதல் வருகை, 2ஆம் வருகை இன்னும் வரல, அது தீர்ப்பின் பொழுது, இறுதி நாளின் பொழுது இல்லையா, அப்பொழுதுதான் 2ஆம் வருகைன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா புனித பெர்னார்டு 3 விதமான வருகையை குறித்து பேசுகிறார். இது திருவருகை காலம் என்பதால் அவருடைய வார்த்தைகளை சற்று தியானிப்பது நல்லது. அவர் என்ன சொல்றாருன்னு சொல்றேன் பாருங்க. There are 3 kinds of coming of Jesus. Number 1, Jesus coming to his people. Number 2, Jesus coming into his people. Number 3, Jesus coming against his people. தமிழ்ல சொல்றேன், இயேசு தன் மக்களிடம் வருகிறார். 2வது, இயேசு தன் மக்களுக்குள் வருகிறார். 3வது, இயேசு தன் மக்களுக்கு எதிராய் வருகிறார். முதல் வருகை, இயேசு தன் மக்களிடம் வருகிறார், முடிஞ்சிருச்சு இல்லையா? 2ஆம் வருகை, தன் மக்களுக்கு எதிராய் வருகிறார், இருக்கு. ஆனா புனித பெர்னார்டு இது 2த்துக்கும் நடுவுல ஒரு வருகையை சொல்றாரு. அது என்னது? இயேசு தன் மக்களுக்குள் வருகிறார். அதைத்தான் திருவருகை காலம் என்றும் கிறிஸ்துமஸ் என்றும் நாம் கொண்டாடுகிறோம். ஹல்லேலூயா சொல்லமா? சந்தோஷமா சொல்லுங்க. நாம் இயேசுவின் பிறப்பை கிறிஸ்துமஸ் விழாவில் கொண்டாடுகிறோம். அது சரியா ஃபாதர்? இயேசு ஏற்கனவே பிறந்து விட்டாரு, அப்புறம் என்ன கொண்டாடுறீங்க? இயேசு எனக்குள் பிறப்பதைத்தான் கொண்டாட வேண்டும். இயேசு என் குடும்பத்திற்குள் பிறப்பதை கொண்டாட வேண்டும். இயேசு என் வாழ்க்கைக்குள் பிறப்பதை கொண்டாட வேண்டும். அதான் கிறிஸ்துமஸ். நமோ மறுபடியும் இவங்க அந்த ரீஎனாக்ட்மெண்ட் ஆஃப் பர்த் ஆஃப் ஜீசஸ் இல்ல, இயேசு மறுபடியும் பிறக்கிற நிகழ்வை கொண்டாடுகிற விழா அல்ல கிறிஸ்துமஸ். இப்படி சொல்லி சொல்லி நம்மளே நாம ஏமாத்திக்கிறோம் இல்லையா? இயேசு தான் பிறந்துட்டார். அப்ப இயேசு எனக்குள் பிறக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்? இந்த திருவருகை காலம் 2வது புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய அந்த அவரை மனமாற்றம் அடைய செய்த அந்த வசனம் 2ம் பொருந்தி போகிறது. ரொம்ப அழகா இருக்கு. என்ன அப்படின்னா, நான் என் ஆன்மாவை காத்து கொண்டால் இயேசு எனக்குள் பிறக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமே இல்லைங்களே? அது சொன்னாதான் சொல்லுவீங்களா? இன்னும் நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். என் ஆன்மாவை நான் காத்து கொண்டால் இயேசு எனக்குள் பிறக்கிறார். என் ஆத்துமாவை நான் காத்து கொள்ளவில்லை என்றால் இயேசு எனக்குள் பிறக்க மாட்டார்.
இயேசு எனக்குள் பிறக்கவில்லை என்றால், இயேசு எனக்குள், என் குடும்பத்திற்குள், என் வாழ்க்கைக்குள் வரவில்லை என்றால் அது கிறிஸ்துமஸ் கிடையாது. அது கிறிஸ்துமஸ் கிடையாது. இது எல்லா மக்களுக்கும் போய் சேரட்டும். குடில் வைத்து விட்டோம், டெக்கரேஷன் செய்து விட்டோம், ஸ்டார் கட்டி விட்டோம், பலகாரம் செய்து விட்டோம், புது துணி அழிந்து விட்டோம். இதெல்லாம் வெளி அடையாளங்கள் மட்டுமே. இவையெல்லாம் வெளி அடையாளங்கள், எக்ஸ்டர்னல் சைன்ஸ் that do not bear any fruit. அதனால் எந்த பலனும் கிடையாது. நீங்க பலகாரம் செய்யறதுனால உங்க ஆன்மா ஆசீர்வதிக்கப்படுமா? ஏமா ஃபாதர், அதிரசமும் ரசகுல்லாவும் எக்ஸ்ட்ராவா செஞ்சு வச்சிருக்கிறேன் ஃபாதர், ஆசீர்வதிச்சுவார் ஆண்டவர். ஏமா ஒரு புடவைக்கு 4 புடவை எக்ஸ்ட்ரா எடுத்துட்டீங்க, ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவாரா? பார்த்தீங்களா? வழக்கமா கட்டின குடில விட இந்த வாட்டி நாங்க கொஞ்சம் வித்தியாசமா, எங்க ஃபேமிலியில நாங்க கொஞ்சம் வித்தியாசமா கட்டிட்டோம் குடில. ஏசு ஆசீர்வதிச்சிருவாரா வீட்டை? இல்லையா? ஆன்மாவை காத்து கொள்ளாமல் உண்மையான கிறிஸ்துமஸ் ஆசீர்வாதம் இல்ல. அப்ப ஆன்மாவை காத்துக்கொள்வது தானே முதன்மையான காரியமாக இருக்கணும். இந்த வெளி அடையாளங்கள், வெளி ஆடம்பரங்களை விட இந்த ஆன்மாவை எப்படி காத்துக்கொள்ளணும்? நான் ஏற்கனவே சொன்ன, நம்பிக்கையினாலன்றி யாரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது. அப்ப அந்த நம்பிக்கையினுடைய குறிக்கோள் என்ன? What is the purpose of Christian faith? What is the purpose of Christian faith? கிறிஸ்தவ நம்பிக்கையினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு யாராவது உங்களை கேட்டாங்கன்னா, நீங்க இந்த வசனத்தை தான் பதிலா சொல்லணும். ஏன்னா எல்லாமே வசனத்துல இருக்கு. அதனால தான் படிங்க படிங்கன்னு அடிச்சுக்கிறேன், தெரியும்ல? ஒவ்வொரு மாசமும் வந்து இப்படி அடிச்சுக்கும் போது நீங்க வெளியில வந்து சொல்றீங்க, ரொம்ப அடிச்சுக்காத, போய் சேர்ந்துட போறேன்றீங்க இல்லையா? அது காரணம் இல்லை. இப்படி அடிச்சுக்கிறதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு பவுல் சொன்னதுதான், உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு, சொல்லியே ஆகணும். அதுதான் பிரதானம், அதுதான் முதன்மையான காரியம். இந்த வசனம் தான் நம்பிக்கையினுடைய குறிக்கோள். யாராவது உங்களை கேட்கிறாங்க, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹேவிங் கிறிஸ்டியன் ஃபெய்த்? கிறிஸ்தவ நம்பிக்கையினுடைய குறிக்கோள் என்னங்க அப்படின்னா, 1 பேதுரு 1வது அதிகாரம் 9வது வசனம் தான் உங்க பதிலாக இருக்கணும், நம்முடைய பதிலாக இருக்கணும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 9வது வசனம் என்ன தெரியுமா? உங்களுடைய ஆன்மாவின் மீட்பே நம்பிக்கையின் குறிக்கோள். இப்படி எக்ஸாக்டா இதே வார்த்தையில போட்டிருக்கு. உங்கள் ஆன்மாவின் மீட்பு தான் நம்பிக்கையின் குறிக்கோள். It is not the salvation of the body, salvation of the soul. பாத்தீங்களா? பாடிக்கான salvation இல்ல, ஏன்னா இது அழிஞ்சிரும். அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆன்மா அழியாது. அந்த ஆன்மாவை காத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த உடலானது ஒரு கருவியாக, ஒரு மண் பாத்திரமாக, பவுலே சொல்றாரு, இது மண் பாண்டம். இது என்னது? மண் பாண்டம். அப்படின்னா ஏன் அதை குறிப்பா மண் பாண்டம்னு சொல்றாரு? அது மண்ணுக்கு போயிடும், அது உடைஞ்சு போயிடும் இல்லையா? அந்த மண் பாண்டம் நீண்ட நாள் வராது. இந்த மண் பாண்டம் உடையறதுக்குள்ள அதற்குள் வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆன்மாவை காத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையின் குறிக்கோளே ஆன்மாவின் மீட்பு. ஆமைன்னு சொல்லலாமா? உங்ககிட்ட ஒன்று வாங்குறதுக்குள்ளேயும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் காலி ஆகிடும், மதியானம் லஞ்ச் காலி ஆகிடும், மறுபடியும் கை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க இல்லையா? நம்முடைய இனிமே உங்களுக்கு இது தெளிவாக புரியும் இல்லையா? எதுக்காக நம்பிக்கை இருக்கணும்? நம்பிக்கையுடைய குறிக்கோளே ஆன்மாவினுடைய மீட்பு தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. வசனம் என்ன எங்க இருக்கு? 1 பேதுரு 1வது அதிகாரம் 9வது வசனம். சரி ஃபாதர், ஏன் நான் ஆன்மாவை காத்து கொள்ளணும்? ஏன் ஆன்மாவின் மீட்பு தான் என்னுடைய நம்பிக்கையின் குறிக்கோளாக ஏன் இருக்கணும்? ஏன் ஃபாதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுரு 2வது அதிகாரம் 25வது வசனத்துல பதில் இருக்கு. 1 பேதுரு 2வது அதிகாரம் 25வது வசனத்துல பதில் இருக்கு. என்ன தெரியுமா? உங்கள் ஆன்மாவின் கண்காணிப்பாளருமான, உங்கள் ஆன்மாவின் ஆயருமான இயேசுவிடமே நீங்கள் திரும்பி வர வேண்டும்.
ஹல்லேலூயா. நம்ம அவர்கிட்ட இருந்து வந்திருக்கிறோம், திரும்பி எங்க போனோம்? அவர்கிட்டே போனோம். இதான் பயணம். உலக பயணம்னா என்னங்க? இயேசுவின் வார்த்தையிலிருந்து புறப்பட்ட நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். கொஞ்ச நாள் ஆன்மாவை காத்து கொண்ட பிறகு யார்கிட்ட திரும்பி போனோம்? இயேசுகிட்டே திரும்பி போனோம் இல்லையா? இப்ப இயேசு யாராக இருக்கிறார்னு போட்டிருக்கு பைபிள்ல. 1 பேதுரு 2:25 நம்முடைய ஆன்மாக்களின் கண்காணிப்பாளராக, நம் ஆன்மாக்களின் ஆயராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. பாத்தீங்களா? அதனாலதான் இதை காத்துக்கொள்ளணும்னு சொல்றது. ஏன்னா இது அவருக்கு சொந்தம், இது உலகத்துக்கு சொந்தம் இல்ல. இந்த உலகத்துக்கு வந்த உடனே நம்ம அதெல்லாம் மறந்துடுறோம். இந்த ஆன்மா அவருக்கு சொந்தம், அவர்கிட்ட திருப்பி கொடுக்கணும், இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணும். அதற்காகத்தான் இந்த பயணம். இந்த வசனம் தான் புனித சவேரியாரை மாத்துச்சு. பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்வது ஒரே ஒரு காரணம் தான், ஆன்மாவை காத்து கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணும். ஏன்னா அவர் தான் இந்த ஆன்மாக்களுக்கு ஆயராக இருக்கிறார், இந்த ஆன்மாக்களை கண்காணிப்பாளராக இருக்கிறார், கண்காணிக்கிறாராம். இந்த ஆன்மா என்ன பண்ணுது? இப்ப இந்த உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போதே இந்த ஆன்மா என்ன யோசிக்குது? இந்த ஆன்மா முடிஞ்ச உடனே என்ன பண்ண போகுது? இந்த ஆன்மா எங்கெங்கெல்லாம் சுத்துது, என்ன வேலையெல்லாம் செய்யுது அப்படின்னு எல்லாத்தையும் யார் கண்காணிச்சிட்டு இருக்கிறா? இயேசு கண்காணிச்சிட்டு இருக்கிறார். ஏன்னா அவர் இந்த ஆன்மாக்களின் ஆயர், இந்த ஆன்மாக்களின் கண்காணிப்பாளர், சூப்பர்வைசர். பாத்தீங்களா? பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்ப இந்த ஆன்மாக்களை காத்துக்கொள்ள நான் என்ன ஃபாதர் செய்யணும்? 3 விஷயம் தான், சிம்பிளா முடிக்க போறேன். அதுவும் பேதுருகிட்ட இருந்தே சொல்ல போறேன். நிறைய இருக்கு வசனங்கள், நம்ம மனசுல ஆழமா பதியணுன்றதுக்காக வசனங்களை பேதுருல இருந்து எடுத்திருக்கிறேன். ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லையா? முதலாவதாக இந்த ஆன்மாவை காத்துக்கொள்ள நான் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன ஃபாதர்? 1 பேதுரு 1வது அதிகாரம் 22வது வசனம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 22வது வசனம். உண்மைக்கு கீழ்ப்படிந்து, உண்மைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆன்மா தூய்மை அடைந்துள்ளதால் நீங்கள் வெளிவேடமற்ற சகோதர அன்பு காட்ட முடியும். அன்பிற்குரியவர்களே, நல்லா கவனிங்க. நம்ம எப்ப உண்மைக்கு கீழ்ப்படுகிறோமோ அப்பதான் ஆன்மா பரிசுத்தமாகிறது. உண்மைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் ஆன்மா பரிசுத்தமாகிறது. ஃபாதர், உண்மைக்கு கீழ்ப்படிவது என்றால் என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது. இயேசு சொல்றாரு, நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வுமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது உண்மை கேட்டானா பிலாத்து கேட்டான் இயேசு கிட்ட, எது உண்மை? நான் உண்மைக்கு சான்று பகர வந்தேன்னு சொன்னீங்களே, எது உண்மை? பிலாத்துக்கு புரியல. இயேசு நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே சொல்லிட்டாரு, I am the way, the truth and the life. நான் தான் வழி, நான் மட்டும்தான் உண்மை, நான் மட்டும்தான் வாழ்வு. என்னை அன்றி வேறு எந்த வழியும் கிடையாது. என்னை அன்றி வேறு எதுவுமே உண்மை கிடையாது. என்னை அன்றி வேற வாழ்க்கையே கிடையாது. அப்ப இயேசுதான் உண்மை என்றால், அழகா போட்டிருக்கு பைபிள்ல வசனம், 1 பேதுரு 1:22வது வசனம். உண்மைக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுடைய ஆன்மா பரிசுத்தமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா? பத்தல, சந்தோஷம் பத்தல. அப்ப நான் யாருக்கு கீழ்ப்படியணும்? உண்மைக்கு கீழ்ப்படியணும். உண்மை யாரு? சத்தமா சொல்லுங்க. இயேசுதான் உண்மை. இயேசு யாரு? வார்த்தை தான் இயேசு. தொடக்கத்திலே வார்த்தை இருந்தது, அவ்வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை தான் கடவுள். இல்லையா? யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம். வார்த்தை மனிதரானார். வாயே வரமாட்டேங்குது. வார்த்தை மனிதரானார். அப்ப வார்த்தை தான் இயேசுவா வந்தாரு. இயேசுதான் உண்மை.
இப்ப பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு இல்லையா? நீ உண்மைக்கு கீழ்ப்படிந்தால் உன்னுடைய ஆத்துமா பரிசுத்தமாகும். மகனே மகளே, உண்மைதான் இயேசு, இயேசுதான் இறைவார்த்தை. ஆகவே நீ யாருக்கு கீழ்ப்படியணும்? உங்ககிட்ட போய் ரொம்ப லாஜிக்கலா பேசுற மாதிரி, நான் தான் யாருக்கு கீழ்ப்படியணும்? இறை வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுடைய ஆன்மா தூய்மையாகிறது. போதுமா? அப்ப இந்த திருவருகை காலத்துல நான் எடுக்க வேண்டிய முயற்சி என்ன? இறை வசனத்திற்கு எப்படி கீழ்ப்படிந்து நடப்பது என்று யோசிக்கணும். நானும் ஃபாதர் சேகரும் சாந்தோம்ல இருந்து வழியில வந்துகிட்டே இருந்தோம். அப்போ ஒரு சின்ன உரையாடல். என்ன உரையாடல்னா, இன்னைக்கு மக்கள் எதை விரும்பி ஓடுகிறார்கள் அப்படின்னா, புதுமை அதை நினைத்துதான் ஓடுறாங்க. எங்க ஓடுறாங்களா? புதுமையை நோக்கி ஓடுகிறார்கள். புதுமை ஆண்டவருடைய வல்லமையை குறிப்பதுதான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆண்டவர் அன்றாடம் ஒவ்வொரு நொடியும் இந்த உலகத்தில் பல அதிசயங்களை, அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அதிலும் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் ஆண்டவர் விரும்புவது என்ன என்று மக்கள் நாடாமல், தாங்கள் என்ன விரும்புகிறோமோ அதையே மக்கள் நாடுகிறார்கள். மக்களுடைய பிரச்சனை எங்க அப்படின்னா, தங்களுடைய அன்றாட தேவைகளை எது பூர்த்தி செய்கிறதோ, எது தங்களுடைய உடலின் ஆசைகளை திருப்திப்படுத்துகிறதோ அதை நோக்கித்தான் மக்கள் அதிகம் ஓடுகிறார்கள். ஆன்மாவை காத்து கொள்ளுகிற எண்ணம் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லவே இல்லை. ஆன்மாவை காத்து கொண்டாலே நீங்கள் விரும்புகிற அதிசயம், அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள் சீக்ரெட்டுங்க. இப்ப நீங்க இங்க வரீங்க கோயிலுக்கு, என்ன பெரிய தேவைகளோடு வந்திருப்பீங்கன்னா, குழந்தை பாக்கியம், வேலை கிடைக்கணும் இல்லையா, வீடு வாங்கணும், புள்ள நல்லா பாஸ் பண்ணணும், மருத்துவமனையில் இருக்கிறவருக்கு சுகம் கிடைக்கணும், இப்படின்னு பல தேவைகளோடு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மகனே மகளே, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நடந்தால் அத்தனை அதிசயங்களையும் நான் செய்கிறேன்றார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் வருவேன், மெழுகுவத்தி வைப்பேன், மாலை போடுவேன், ஆனால் வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படிந்து நடக்க மாட்டேன். சமல்ல? பயங்கரமான ஆளுங்க தானே நம்ம, பயங்கரமான ஆளுங்க. ஏன்னா இது ஈஸி. எது ஈஸி? மெழுகுவத்தி வைக்கிறது ஈஸி, மாலை போடுறது ஈஸி இல்லையா? அதனால அதை எளிதா செஞ்சிருவோம். ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாலே நான் எல்லாவற்றையும் உனக்கு செய்ய தயாரா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார். அப்ப உண்மையிலேயே ஆண்டவர் என் ஆத்துமாவை காத்துக்கொள்ளவும் வழி செய்து கொடுத்திருக்கிறாரு, அதிசயங்கள் அற்புதங்களுக்கும் வழி செய்து கொடுத்திருக்கிறாரு. ஆனா என் மனசு எதை மட்டும்தான் நாடுது? அதிசயம் புதுமையை நோக்கி மட்டும்தான் நாடுதே ஒழிய, என் வாழ்க்கையை சரி செய்து கொள்ளணும், என் ஆத்துமாவை நான் காத்துக்கொள்ளணும், ஆகவே இறை வார்த்தைக்கு கீழ்ப்படியணுங்கிற எண்ணம் நமக்கு வரல. பிரியமானவர்களே, இது நம்பிக்கைக்கு எதிரானது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் வார்த்தையை வாசிக்க மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு சொல்றது இயேசுவுக்கு எதிரானது. இயேசுவுக்கு எதிரான செயல்களை வேணும்னே செஞ்சுட்டு சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்து, இயேசுவே எனக்கு இந்த அதிசயத்தை செய்யுங்க இயேசுவே. அவர் கேட்பார், ஏம்மா நான் சொன்னதை செய், அதை செய்ய மாட்டேன், நீ அதிசயம் செய். என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துரு, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், நீ அற்புதம் பண்ணு. நான் வெளியில போய் அக்கிரமம் பண்ணுவேன், அநியாயம் பண்ணுவேன், கெட்ட வார்த்தை பேசுவேன், உங்க வசனத்துக்கு விரோதமா எல்லாத்தையும் செய்வேன், நீ அற்புதம் செய்யணும். ஏன்னா நான் உனக்கு மெழுகுவத்தி வச்சேன். பார்த்தீங்களா? ஏன்னா நான் உனக்கு மாலை போட்டேன், உன் கோயிலுக்கு நான் தொடர்ந்து வந்தேன். ஆண்டவர் கேட்கிறார், நான் அதை கேட்கலையே, என் வசனத்தை கேளுன்னு சொன்னனே இல்லையா? உண்மைக்கு கீழ்ப்படிந்தால் உன் ஆத்துமா பரிசுத்தமாகுமே. இங்கதான் பிரச்சனை வருது இல்லையா? கிறிஸ்தவர்களாகிய நாம் இதுலதான் நம்ம விழுந்து விடுகிறோம். ரெண்டாவது, மொத்தம் 3 சொன்னா, ரெண்டாவது செயல் என்ன செய்யணும்? அதே 1 பேதுரு
2வது அதிகாரம் 11வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. யாராவது ஒருத்தர் நல்ல சத்தமா அழகா வாசிங்க பார்ப்போம். 3 வசனம்ன்றதுனால உங்களை வாசிக்க சொல்லிட்டேன், இல்லைன்னா நானே வாசிச்சிருவேன். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் அந்நியரும் தற்கால குடிகளுமா இருப்பதால் ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊனியல்பின் இச்சைகளை விட்டுவிடும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சூப்பரான வசனம், சூப்பரான வசனம். 2வது என்ன செய்ய சொல்றார் ஆண்டவர்னா, ஒவ்வொரு நாளும் இந்த உலகமும் ஊனியல்பும் ஆன்மாவிற்கு எதிராக போர் புரிஞ்சுக்கிட்டே இருக்குமா, போர் புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ஆன்மாவை நாம் காத்து கொண்டு விடாதபடி, இந்த ஆன்மாவை அழித்து விடும்படி இந்த உலகமும் ஊனியல்பும் போர் புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லவா, காலையில் 6 மணிக்கு எந்திரிச்ச உடனே நான் ஒரு நாள் சொன்னேன் உங்களுக்கு, பைபிளில் கண்ணு முழிங்கன்னு சொன்னேன். கரெக்டாமா? காலையில் எந்திரிச்ச உடனே ஃபோனை பார்க்காதீங்க, தயவு செய்து உங்கள் மூஞ்சை பார்க்காதீங்க கண்ணாடியில். இல்லைம்மா, நான் என்ன சொன்னேன், எதில் உங்கள் முகத்தை முழிக்கணும்னு சொன்னேன்? பைபிள் எடுத்து பாருங்க. இரவு படுக்க போறதுக்கு முன்னாடியும் நீங்க போனை பார்க்காதீங்க, பைபிளை வாசிச்சுட்டு படுங்க. அப்ப விழிக்கும் பொழுதும் உறங்கும் பொழுதும் நீங்கள் பார்ப்பது இறை வசனமாக இருக்கட்டும்னு சொன்னேன். நீங்களும் முடிவெடுத்திருப்பீங்க, போய் 2 நாள் செஞ்சிருப்பீங்க. 2 நாளே அதிகமா சொல்லிட்டனோ, 3 நாள் செஞ்சிருப்பீங்களா தெரியல. இப்ப பல பேர் ஆமா இல்ல சொன்னீங்கன்னு இப்பதான் ஞாபகமே வருது. ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்யவே இல்லை. அப்ப எல்லாருமே படுக்க போறதுக்கு முன்னாடி எது மூஞ்சில முழிச்சிட்டு படுக்கிறீங்க? செல்போன். பாத்தீங்களா எப்படி மாறிட்டோம் பாருங்க. ஒன்றும் இல்லை, இந்த உலகம் நம்மளை அறியாமே நம்மளுடைய ஆன்மாக்கு எதிராக போர் புரியும் இல்லையா? ஜெபமாலை சொல்லணும்னு நினைப்பீங்க, டெய்லியும் ஒரு ஜெபமாலை நான் கண்டிப்பா சொல்லுவேன் ஃபாதர், முடிவு எடுத்துட்டேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு 3 நாள் சொல்லியிருப்பீங்க, 4வது நாள் டயர்டா இருந்திருக்கும், நாளைக்கு சொல்லிக்கலான்னு தூங்கியிருப்போம். ஆன்மாவிற்கு எதிராக போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இனிமே எங்க வீட்டுக்காரர்கிட்ட சண்டையே போட மாட்டேன் ஃபாதர், என்ன பேசினாலும் அமைதியா போயிடுவேன் ஃபாதர். திரும்ப பேசினாதானே சண்டை வருது, வாக்குவாதம் ஆகுது. எதுக்கு நான் அந்த மனுஷங்கிட்ட போய் திரும்ப திரும்ப பேசணும்? இனி நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேனே முடிவெடுத்துட்டு வீட்டுக்கு போய் அவரை கண்ணா பின்னான்னு திட்டிருப்பீங்க இல்லையா? இங்கதான் முடிவெடுத்துட்டு அங்க போவோம். அதுக்குள்ளேயும் உலகம் ஒரு மிகப்பெரிய போர் புரியும். யார் மேல? ஆன்மாவின் மீது போர் புரியும் இல்லையா? ஊனியல்பின் இச்சைகள். இப்படி நம்ம நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போலாம். அப்ப இந்த உலகத்தின் அபிலாஷைகள், இந்த உலகத்தின் இச்சைக்குரிய காரியங்கள், இந்த உலகத்தின் தவறான பாவ செயல்கள் நம்மை அறியாமல் நம் ஆன்மாவின் மீது போர் புரிந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அதனால்தான் அவர் சொல்றார், அழகா இருக்கு பாருங்க, அந்த வசனத்தை படிக்கிற பாருங்க. ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊனியல்பின் இச்சைகளை விட்டுவிடும்படி உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். ஐ பெக் ஆஃப் யூ, உங்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த ஆன்மாவின் மீது போர் புரிகிற ஊனியல்பின் எல்லா விதமான இச்சை காரியங்களை இன்றோடு விட்டு விடுங்கள். இதுதான் 2வது. முதல்ல உண்மைக்கு கீழ்ப்படியணும். அப்படின்னா இயேசுவுக்கு கீழ்ப்படியணும். இயேசு யாரு? வசனம் தான், இறைவார்த்தை தான் இயேசு. அப்ப இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாவே ஆசீர்வாதம். 2வது ஊனியல்பின் இச்சைகளை விட்டு விடுங்கள்னு சொல்றார் ஆண்டவர். அப்ப இந்த திருவருகை காலத்துல கோபத்தை விட்டு விடுவது, கெட்ட வார்த்தை பேசுவதை விட்டு விடுவது, சண்டை சச்சரவுகளை விட்டு விடுவது, ஈகோ போன்ற எண்ணங்களை விட்டு விடுவது இல்லையா? தவறான எண்ணங்களை விட்டு விடுவது, உடல் இச்சைக்குரிய எண்ணங்களை விட்டு விடுவது, சாதிய எண்ணங்களை விட்டு விடுவது, எதெல்லாம் என்னுடைய ஆன்மாவிற்கு எதிரானதோ அது எல்லாத்தையும் விட்டு விடுவது தான் திருவருகை காலத்தின் நோக்கம். அதன் மூலமாக நான் ஆன்மாவை காத்துக்கொள்ள முடியும். ஆன்மாவை காத்துக்கொண்டால் இயேசுவை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, 2 சொல்லிட்டேன். இப்போ 3வது 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம்.
2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். யாராவது? ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். அம்மா கவனிங்களேன், ரொம்ப அழகான வசனம். ஆண்டவர் அவர் நமக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க இந்த திருத்தலத்துக்கு. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாருங்க. கைத்தட்டி நன்றி சொல்லுங்களேன் ஒரு வாட்டி. நல்லா கைத்தட்டுங்க. பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு கவனிங்க. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே நான் இன்னும் கேட்டதை நீங்க எனக்கு கொடுக்கவே இல்லை? நான் 3 வாரமா வரேன் ஆண்டவரே, நான் ஒரு 7 வாரமா வந்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, நான் ஒரு வருஷமா வந்துட்டு இருக்கேன். இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லுவீங்க. ஆண்டவரே ஏன் காலம் தாழ்த்துறீங்க? நம்ம கேட்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் காலம் தாழ்த்துவதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். நம்ம கிட்ட அப்படியே பேசுறாரு பாருங்க டைரக்டா. மகனே மகளே, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறல்ல, இத்தனை வருஷம் போறேன், இவ்வளவு நாள் போறேன், ஆண்டவர் எனக்கு செய்யலையே. அவர் ஏன் இப்படி வெயிட் பண்றாரு? ஏன் காலம் தாழ்த்துறாரு? ஏன் டிலே பண்றாரு அப்படி நம்ம நினைக்கிறோம்ல. ஆண்டவர் அதை தெளிவா நமக்கே சொல்றாரு. நீ அப்படி நினைச்சிட்டு இருக்கிற, ஆனால் வாசிங்கம்மா, அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை. கைத்தட்டுங்க, சந்தோஷமா கைத்தட்டுங்க எல்லாரும். அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை. He does not delay. உங்களுக்கும் எனக்கும் அவர் வச்சிருக்கிற வாக்குறுதியை நமக்கு கொடுக்கிறதுக்காக அவர் காலம் தாழ்த்துவதெல்லாம் கிடையாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அவர் டிலே பண்றாரு, அவர் கொடுக்க மாட்டாரு. இத்தனை வாரம் வரேன், இவ்வளவு போராடுறேன், முட்டி போடுறேன், அழுவுறேன், அவர் ஏன் காலம் தாழ்த்துறாரு, எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறார் ஃபாதர் அப்படி கேட்குறீங்களே. பைபிள் வசனம் அழகா சொல்லுது, அவர் காலம் தாழ்த்துவதில்லை, அவர் டிலே பண்றதெல்லாம் கிடையாது. அம்மா தொடர்ந்து வாசிங்க. மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். ஏன் பொறுமையோடு இருக்கிறார்? வாசிங்கம்மா. யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் மாற வேண்டுமென விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரு காலந்தாழ்த்துல, நான் இன்னும் மனம் மாறல. ஏன் எனக்குன்னு அவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கல ஃபாதர்? அவர் எனக்குன்னு தானே வச்சிருக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தை, ஏன் கொடுக்கல? ஏன்னா அவர் காலந்தாழ்த்துல அவர் எனக்காக பொறுமையோடு காத்திருக்கிறார். நான் மனம் மாறிய உடனேயே எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்காக வச்சிருக்கிறாரு. 1 வருஷமா நீ இன்னும் மனம் மாறல, அதனாலதான் நீ கேட்டது இன்னும் உனக்கு வரல. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? இவ்வளவு நாள் வந்தும் நான் கேட்டு ஏன் ஃபாதர் கொடுக்கல? ஆண்டவர், அம்மா, ஐயா, அண்ணா, அக்கா, அம்மா, தம்பி, தங்கை, ஆண்டவர் சொல்றது இதுதான். அவர் காலம் தாழ்த்தல, நாம இன்னும் மனம் மாறல, நம்ம இன்னும் பழைய பாவத்திலேயே இருக்கிறோம், பழைய அக்கிரம காரியங்களிலேயே இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் பொறுமையா இருக்கிறாரு. என் பிள்ளை எப்ப மனம் மாறுதோ அப்ப உடனடியா இந்த வாக்குறுதியை கொடுக்கணும்னு அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார் கையில வச்சுக்கிட்டு. வாங்க மறுப்பது நாம் தான் பிரியமானவர்களே. நம்முடைய ஆன்மா அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக அவர் பொறுமையோடு இருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை எப்ப மனம் மாறுதோ அப்பொழுதே என் பிள்ளைக்குரிய ஆசீர்வாதத்தை நான் கொடுத்து விடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 விஷயம் தாங்க நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். 3 விஷயம்தான். ஃபாதர், இந்த திருவருகை காலத்தில் நான் என்ன செய்யணும்? இந்த புனித சவேரியாரினுடைய பெருவிழாவில் அவரை மனம் மாற்றி அதே வசனம் நமக்கு உதவியா இருக்குது. உன் ஆன்மாவை காத்துக்கள், இல்லையா? 3 ஆன்மா பரிசுத்தம் அடையணும்னா இறை வசனத்திற்கு நீ அடிபணிந்திரு. ஏன்னா இறை வசனம் தான் உண்மை. நம்பர் 1. நம்பர் 2, இச்சைக்கு எதிராக போராடு. அது உன் ஆன்மாவிற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது. நீ அந்த இச்சைக்கு எதிராக போராடினால் உன் ஆன்மா காப்பாற்றப்படும். 3வது, உன் பழைய பாவத்தை கைவிட்டு விட்டு மனம் மாறு, மனம் மாறு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் காலம் தாழ்த்தல, நீ மனம் மாறுவதற்கு காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறாய். மகனே, மகளே, நீங்கள் மனம் மாறினால் உடனடியாக அந்த வாக்குறுதியை உங்களுக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். இது 3 செஞ்சிட்டா ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? எனக்குள் வருகிறார்.
எனக்குள் வருகிறார், என் குடும்பத்திற்குள் வருகிறார், என் வாழ்க்கைக்குள் வருகிறார். அதுதாங்க கிறிஸ்மஸ். அவர் வந்துட்டார்னா இருள் இல்லை, அவர் வந்துட்டார்னா கண்ணீர் இல்லை, அவர் வந்துட்டார்னா என் குடும்பத்தை பிடிச்சிருக்கிற சாபம் இல்லை, அவர் வந்துட்டார்னா என்னை நசுக்குகிற எந்த காரியமும் இல்லை. அவர் வரணும். அவரை வர வைக்கிறது யார் கையில தான் இருக்கு? சத்தமா வாய் வருதா பத்தியா? யார் கையில் இருக்கு? நம்ம கிட்ட தாமா இருக்கு இல்லையா? நம்ம கையில தான் இருக்கு. இந்த 3 விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டோம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கையை கொண்டிருப்பதே எங்கள் ஆன்மாவின் மீட்புக்காகத்தான். நீங்க தான் இந்த ஆன்மாவின் கண்காணிப்பாளராக, ஆயராக இருக்கிறீங்க. ஆகவே இந்த 3 காரியங்களை நான் அன்றாடம் செய்வதற்கு தேவையான ஞானத்தையும், ஆற்றலையும், வல்லமையும், தாழ்ச்சியையும், ஈகோ இல்லாத ஒரு வாழ்க்கையும், மன்னிக்கிற மனப்பக்குவத்தையும், மன்னிப்பு கேட்கிற நல்ல மனப்பக்குவத்தையும் எனக்கு தந்து என் ஆன்மாவை காத்துக்கொள்ள அருள் தாரும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலும் ஆராதனையிலும் நம்ம கேட்போம். ஜெபிக்கலாமா?